கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பெப்பர் சால்ட் எடுத்துக்கணும். சால்ட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு பெப்பரையும் சால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் இந்த பொட்டேட்டோ மேலே இப்படி தூவி விட்டுக்கோங்க. பொட்டேட்டோ ஸ்லைசஸை திருப்பி போட்டு இந்த பக்கமுமே இந்த மாதிரி தூவிக்கணும். அடுப்பு மேலே வச்சுட்டு சூடு பண்ணிக்கணுங்க. அப்புறமா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். தோசை சட்டி சூடான உடனே நம்ம பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ ஸ்லைசஸ் எடுத்து தோசை சட்டி மேலே வச்சிடணுங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கணும். ஃப்ரை ஆன பொட்டேட்டோவை திருப்பி போடணும். பொட்டேட்டோவை திருப்பி போட்டாச்சுங்க. இந்த பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆன பொட்டேட்டோவை எடுத்துடலாம். பெப்பர் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க. இது செய்கிறது ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க.